ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். அதாவது மளிகை பொருளாக எல்லா இந்த கிச்சன் ஐட்டம்ஸு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பர்சனல் கேர், ஷாம்பு, ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்க முடியும். அது போக இதில் வந்துட்டு நிறைய ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டும் ரொம்ப நார்மலாக இல்லை, ரொம்ப லோவாகவே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு அதாவது ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டெலிவரினா நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக்கில் நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுக்குறீங்களா 7 டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு ஹோமுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரியும் நல்ல இது இருக்குது. அதேமாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்ல மாதிரி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பைமோட் ஆப் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பைமோட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே பைமோட் ஷாப்பிங்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்தோடனே உள்ளே வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. என் நம்பர் போட்டு நான் வந்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ஓடிபி இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ரிசீவ் ஆனோன்னு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இது வந்துட்டு இங்கே வெல்கம் கிட்டுன்றது வந்துட்டு நம்ம இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக இது மூலிமா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது எத்தனை டேஸில் ரிசீவ் ஆகுங்கிறது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது போக கமிஷன் அந்த பேஸ்லலாம் வரும். நம்ம வாலெட்டில் இந்த கேட்டகரிஸ் மை ஆர்டரு நம்ம வாலெட்டில் பார்த்தோம்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது மூலிமா ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்காகவும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்ம கடையில் வாங்குறது கட்டிலும் இதில் வந்துட்டு ரொம்பவே குவாலிட்டியாகவும் அது போக சீக்கிரமாகவும் டெலிவரி பண்ணிடுவாங்க. ரேட்டும் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்குடைய ஒரு அறிமுகத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம். நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறது எல்லா வகை ப்ரௌசர்ஸ்னு சொல்லப்படுற கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற விஎல்சி மீடியா பிளேயர், இதை ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அப்போ இந்த சாஃப்ட்வேர்லாம் இருக்கிற சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது அது விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், ஐஓஎஸ்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையும் தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே நம்மளுடைய சிஸ்டமில் இப்போ கூகுள் குரோம் அப்படிங்கிற ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், விஎல்சி மீடியா பிளேயர் அப்படிங்கிற ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்படி இன்ஸ்டால் பண்ணினது மட்டும்தான் சாஃப்ட்வேரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோன்னா இல்லை. இன்ஸ்டால் பண்ணாமல் இன்டர்நெட் மூலமாக பயன்படுத்துகிற சாஃப்ட்வேரும் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேர் என்னென்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வெப் அப்ளிகேஷன்ஸ்னு பேர். அப்போ வெப் அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர். எடுத்துக்காட்டுக்கு ஃபேஸ்புக்குங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. ஃபேஸ்புக் ஆப்பை பற்றி நான் பேசலை, ஏன்னா ஆப்புங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. facebook.com அப்படின்னு ப்ரௌசரில் போய் டைப் பண்ணுறது, gmail.com இந்த மாதிரி, இல்லை google.com இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணாமல் இன்டர்நெட் துணையோட நம்ம பயன்படுத்துகிற வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வெப் அப்ளிகேஷன்னு சொல்கிறோம். அப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி இந்த மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று, இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேராக இருக்கிற ஃபயர்ஃபாக்ஸ், விஎல்சி மீடியா பிளேயர் மாதிரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பேங்க் அப்ளிகேஷன் ஒன்று டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு இன்சூரன்ஸ் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இல்லை விஎல்சி மீடியா பிளேயரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது. இந்த 2 வகையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 வகையும் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியும். அதாவது வெப் அப்ளிகேஷனை எப்படி டெஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இந்த 2ஐயும் நம்ம கற்றுக்கணும். இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் ப்ளஸ் வெப் அப்ளிகேஷன், இது 2ஐயும் டெஸ்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இப்போ நம்ம இந்த 2ஐயும் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம்.
இதை விட முக்கியமாக டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் பேசலை. சாஃப்ட்வேர்னா என்னங்கிறத பற்றி மட்டும்தான் பேசி முடிச்சிருக்கோம். அப்போ டெஸ்டிங்னா என்னங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.